Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய மாடம்பாக்கம் இயேசு கிறிஸ்து பரலோக ஊழியங்கள் திருச்சபையில் இன்றைக்கு நம்முடைய செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய சிறுவர் ஊழியத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. நாம் ஜெபித்து ஆரம்பிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளில் எல்லா பிள்ளைகளையும் கொண்டு வரும்படியாக தடைகளை நீக்கி தேவன் இந்த இடத்துல எல்லாரையும் கொண்டு வந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் இந்த இடத்துல அவருடைய மகிமையும் அவருடைய ஆசீர்வாதத்தின் பிரசன்னத்தையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பாக்கியங்களையும் பிள்ளைகளுக்கு தரும்படியாக வருகிற எல்லா பிள்ளைகளுக்கும் இருக்கிற பலகீனங்கள் சுகவீனங்கள் எல்லாம் மாற்றி தேவன் சுகமாக்கும்படியாக வருகிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை தரும்படியாக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நடத்துகிற டீச்சர்ஸ், டைரக்டர், தலைவர்களை வைத்து தேவன் இந்த இடத்துல தேவனுக்கு சித்தமான வார்த்தைகள், நன்மைகள் வரும்படியாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த எல்லையிலும் தேவனுடைய ஆளுகை உண்டாகும்படியாக எல்லாரும் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை கூடி ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய நன்மைகள், வழிநடத்துதல், அவருடைய ஆலோசனைகள் நமக்கு உண்டாகும்படியாக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கண்களை கொடுங்க. கண்கள் பின்னாடி திருப்பி பார்க்க கூடாது. ஏன் திருப்பி பார்க்குறீங்க? எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். தகப்பனே, இந்த ஒரு நாள் சிறுவர்கள் முகாமுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இடத்தை, இந்த பிள்ளைகளை, வருகிற பிள்ளைகளை, சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியோர்கள் வரை எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். உம்முடைய சித்தத்தை, உம்முடைய நன்மைகளை எல்லாருக்கும் தர வேண்டும். ஆசீர்வாதங்களை தர வேண்டும். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். தனித்தனியாய், பெயர் பெயராய் ஆசீர்வதியும். பாடல்கள், வசனங்கள், இயேசு கிறிஸ்துவுடைய நற்காரியங்களை குறித்ததான ஆண்டவரே நடனைகள், நிகழ்ச்சிகள், ஆண்டவரே பிள்ளைகளுக்கு இருக்கிறதான எல்லா சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தத்தக்கதாக எல்லா நிகழ்வுகளையும், எல்லா பகுதிகளையும் தனித்தனியாய் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். விசேஷமாக இந்த நாளில் தேவனுடைய ஆளுகை இருப்பதாக அருமையான ரெவரண்ட் ரவி அவர்கள் மூலமாக தேவன் பலத்த கிரியை செய்கிறார்கள். சகோதரி ஜபரா அவர்கள் மூலமாக பலத்த கிரியை செய்கிறார். வந்திருக்கிற இரண்டு சகோதரர்களை பயன்படுத்துகிறாங்க. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. இது முதற்கொண்டு இந்த ஊழியம் பெருகவும், இது முதற்கொண்டு சிறுவர் மத்தியில் பெரிய எழுப்புதல் உண்டாகவும், ஜெபங்கள் உண்டாகவும், நன்மைகள் உண்டாகவும் கர்த்தர் கிருபை செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் நல்ல கவனிங்க. நிறைய பேர் வருவாங்க. 100 பேர் வந்துருவாங்க. என்ன செய்யறதுன்னு பயமா இருக்கிறோம். நாங்க எல்லாரும் வருவாங்க. இடம் ஃபுல்லா நிரம்பிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. உங்களுக்கு நல்ல பாட்டு, டான்ஸ், நல்ல வசனங்கள், நல்ல காரியங்கள், ஆலோசனைகள்லாம் உங்களுக்கு சொல்ல, உங்களுக்கு செய்து காண்பிக்க, சந்தோஷமாய் சமூகத்தில் மகிழ்ச்சியாக இருக்க தேவன் இன்றைக்கு கிருபை செய்திருக்கிறார். அருமையாய் வந்திருக்கிற அருமையான அவர்களையும், அவருடைய துணைவியாரையும், அருமையான சகோதரர்களையும் எல்லாரும் வரவேற்று கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
சத்தமா இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதான் முதல் முதல் நம்ம நடத்துகிற ஒரு பெரிய சிறுவர்கள் முகாமாக இருக்கிறது. தேவன் பலத்த காரியம் செய்ய போகிறார். ஆமென். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? எல்லாருக்கும் கவனிங்க. இங்க பாருங்க. ஆமென். காலை பாக்குறீங்க. கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காருங்க. ஒருத்தர் இடிக்காம நல்ல ரீதியாக உட்காந்துங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார் நம்முடைய மத்தியில. சோத்ரம் சுவிசேஷகர் டாக்டர் மங்களராஜ் டேவிட் செல்லம் ஐயா அவர்கள் ஒரு அறிமுகத்தை சொல்லி அவர்கள் கையில் ஒப்பு கொடுப்பாங்க. அதற்கு நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம். இப்பொழுது எல்லாரும் கரங்களை தட்டி. ஆமென். தேங்க்யூ. இந்த நாளில் நம்ம சிஎஃப் ஊழியம் இந்த ஊழியத்தின் மூலமாக இன்றைய நாள் முழுவதும் ஒரு நாள் சிறப்பு கூடுகை நம்ம கூடி வந்திருக்கிறோம். நிறைய ஆக்டிவிட்டீஸ், நிறைய காரியங்களை நம்ம செய்ய போகிறோம். துவக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி நடுவில் வெளியில் எழுந்து போகக்கூடாது. நம்மளுக்கு பிரேக் டைம் கொடுப்பாங்க. நடுவில் ஒரு பிரேக், எப்போ நம்ம பிரேக் எடுக்கணுமோ அதுக்கு பிரேக் டைம் கொடுப்பாங்க. அந்த டைமில் அதேமாதிரி மத்தியானம் லஞ்ச் டைம் இருக்குது. சாயங்காலம் வரைக்கும் நம்ம இங்கே எல்லாம் நல்ல கவனமாக விளையாடணும், நல்ல பாட்டு கற்றுக்கணும், என்னென்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதெல்லாம் நம்ம செய்ய போகிறோம். சரியா? அப்போ இந்த நேரத்தில் நம்ம மத்தியில் ரவி கிருஷ்ணன் அண்ணா வந்திருக்காங்க. இங்கே பார்க்குறீங்களா எல்லாரும்? ரவி கிருஷ்ணன் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கைத்தட்டி வெல்கம் பண்ணலாமா? ரவி கிருஷ்ணன் வந்திருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக, தமிழ்நாடு நார்த்துக்கு சிஎஃப் ஊழியத்தில் தலைவராக இருந்து பணியாற்றுறாங்க. அதே மாதிரி நம்ம மத்தியில் அக்கா தேவரா அக்கா வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கை தட்டுவோமா? அவங்க நம்ம காஞ்சிபுரம் மாவட்டம் நம்ம இருக்கிறோம்ல இந்த பகுதிக்கு அவங்க சிஎஃப் ஊழியத்தில் டைரக்டராக இருக்கிறாங்க. அது போக நம்ம இடத்துல 2 அண்ணன்மார்கள் வந்திருக்காங்க, அன்பரசு மற்றும் அகஸ்டின். அவங்களுக்கு ஒரு கை தட்டிடுவோமா? அவங்க தான் நம்மளுக்கு இந்த டான்ஸ் மற்ற காரியங்கள்லாம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க போறாங்க. துவக்கம் முதல்ல நம்ம எல்லாம் ஜாலியா இருக்க போறோம், நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். இல்லையா? நல்லா கவனிக்கணும். சரியா? இப்போதும் நான் வந்து அன்னைக்கு அக்கா கிட்ட கொடுக்குறேன், அவங்க தொடர்ந்து நடத்துவாங்க. Thank you. Good morning. Hallelujah. சரி, இந்த நாளில் உங்க எல்லாரையும் பார்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்குலாம் சந்தோஷமா? சந்தோஷமா நாங்கள் வந்தது. சரி, சந்தோஷம் சொல்றவங்களாம் கொஞ்சம் சத்தமா சிரிக்க பார்க்கலாம். இதான் உங்க ஊர்ல சத்தமா சிரிக்கிறதா? நல்ல சத்தமா. வாட்டர்மெல்லாம் தெரிஞ்சா கூட பரவாயில்ல, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். சத்தமா சிரிக்கணும். எஸ், குட். இங்கே சிரிச்சா எவ்வளோ அழகாக இருக்கு தெரியுமா? மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள பெரிய வித்தியாசமே அதுதான். மிருகத்தால் வச்சு முடியாது, சிரிக்க முடியாது. நம்ம என்ன செய்யலாம்? சிரிக்கலாம். இல்லையா? ஸோ அதை பயன்படுத்திக்கலாம். ஓகே, சரி. இன்னைக்கு நாங்கள் உங்களோட இருந்து சூப்பரான பாடல், ஸ்டோரி, பம்பர் ஷோ, மேஜிக் ஷோ, இது மாதிரி நிறைய நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்காக நாங்கள் செய்ய போகிறோம். ஓகேவா? சரி. ஸ்பெஷல் நிகழ்ச்சிகள்லாம் நிறைய லஞ்சுக்கு அப்புறம் தான் வைக்க போகிறோம். ஏன் சொல்லுங்க? ஒரு சிலர்லாம் சாப்பிட்டு ஓடிடுவாங்க இல்லையா? அதனால ஸ்பெஷல் ப்ரோக்ராம்லாம் எப்போ? லஞ்சுக்கு அப்புறம். ஓகே, சரி. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு அழகான பாடலை கற்றுக்க போகிறோம். நல்லா கவனிக்கணும். ஓகே, ஓகேவா? சரி. இப்போ நீங்கள் எல்லாரும் வந்து சர்ச்சுக்குள்ளே உட்காந்துருக்கீங்களா? குடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கீங்களா? சர்ச்சுக்குள்ள தான் உட்காந்துருக்கீங்க. சர்ச்சில் உட்காந்துருக்கீங்களா? பிளே கிரவுண்டில் உட்காந்துருக்கீங்களா? சர்ச். ஓகே, ஸோ சர்ச்சுக்குள்ளே உட்காந்துருக்கும் போது இடையில எல்லாம் எழுந்து போகக்கூடாது. தண்ணி குடிக்கிறதுக்கு, முடிக்க வேண்டியது முடிக்கிறதுக்கு, அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? இடையில போகக்கூடாது. உங்களுக்கு நாங்கள் பிரேக் டைம் கொடுப்போம். அப்போ போய் என்ன செஞ்சிடலாம்? தண்ணி தாகம் எடுத்துச்சுன்னா அப்போ போய் குடிச்சிடலாம், முடிக்க வேண்டியதை முடிச்சிடலாம். ஓகே, பிரேக் முடிஞ்ச பிறகு அதுக்கு லஞ்ச் டைம் கொடுப்போம். அப்போ போய் நீங்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் உங்களோட வேலையை பண்ணலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஈவினிங் மறுபடியும் ஒரு பிரேக் கொடுப்போம். அப்போது நீங்கள் என்ன செய்யலாம்? தண்ணி குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் போகலாம். ஓகேவா? ஸோ அதனால இடையில எழுந்து யாரும் போகக்கூடாது. பக்கத்தில் இருக்கிற யாரும் கூடவும் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அப்புறம் உன் கையை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வாடகை விடக்கூடாது. உன் கை உங்கள்கிட்ட தான் இருக்கணும். உன் கை பக்கத்தில் இருக்கிற யாரும் என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது. ஓகே, சரியா? ஓகே, குட். உங்கள் எல்லாரையும் பார்த்தா ரொம்ப நல்ல பிள்ளைங்க மாதிரி தெரியுது. மூஞ்ச பார்த்தா உங்கள் முகங்கட்டெல்லாம் அப்படிதான் இருக்கா? ஓகே, உண்மையாகவே நல்ல பிள்ளைங்க தான் நீங்கள் எல்லாருமே. ஓகேவா? சரி, இப்போ நம்ம பாட்டு கற்றுக்கலாமா?
ஓகே, இப்போ ஆண்டி வருவாங்க. ஸோ பாட்டு பாடுவாங்க, கவனிச்சுக்கோங்க. பெரியவங்க யாராவது நோட்டு பெண் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எழுதிக்கலாம். அப்புறமா இந்த பாட்டுடைய லிங்க்கெல்லாம் நாங்கள் பாஸ்டருக்கு அனுப்புகிறோம். அப்புறமா நீங்கள் சில பிள்ளைகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? Children, good morning. Good morning. நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இல்லை இல்லையா? சாப்பிடலடி. சரி, என்ன பண்ணலாம் இப்போ உன்னை? தாங்கிப்பியா? பசிக்குதா? பசிக்குதா? வேண்டாம் காலையில். ஓகே, சரி, இப்போ நம்ம பாட்டு கற்றுக்க போகிறோம். ஓகே, சரி, நல்ல பாட்டு கற்றுக்க போகிறோம். பிஸ்கட் சாப்பிட்றியா? ஓகே, வெரி குட். அவன் வயசுக்கு பெட்ரோல் போட்டு வரட்டும். ஓகே, அப்பதான் அவன் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். ஓகே, சரி, உங்களுக்கு தமிழ் பாட்டு வேணுமா, இங்கிலீஷ் பாட்டு வேணுமா, ஹிந்தி பாட்டு வேணுமா, என்ன பாட்டு வேணும்? போட்டு எடுக்கலாமா? தமிழ் பாட்டு யாருக்கே தமிழ் பாட்டு வேணும்? அவனும் சாப்பிடலையா? ஓகே, தமிழுக்கு நிறைய ஓட்டு. கைகள் ஓட்டு. தமிழ் பாட்டு கற்றுக்கலாமா? சரி, நான் முதல்ல பாடுறேன், நீ கவனிச்சுக்கோ. இந்த பாட்டுக்கு ஒரு அழகான ஆக்ஷன் இருக்கு. முதல்ல பாடுறேன், அடுத்த முறை நீ ஆக்ஷன் பாரு. ஹலோ, நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? இந்த மைக் பிடிச்சிருக்கா, அந்த மைக் பிடிச்சிருக்கா? சத்தம் எது பிடிச்சிருக்கு? அதானா? பசங்க ஓட்டு தான் முக்கியம். இதா? ஓகே, சாரி, நான் அடுத்த முறை அந்த இது பாட்டு சூப்பராக இருக்கா? ஆக்ஷன், சூப்பர் ஆக்ஷன் இருக்கு. ஜோராக ஆக்ஷன் பண்ணுறதுக்கு 2 அண்ணன் தயாராக வந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணலாமா? அந்த அண்ணன் பேர் தெரியுமா உனக்கு? இந்த அண்ணன் பேர் அகஸ்டின். இந்த அண்ணன் கை தட்டிடுங்க பார்க்கலாம். அகஸ்டின்னா ராணிப்பேட்டில் ஊழியம் செய்கிறாங்க, சரியா? அதே மாதிரி அந்த அண்ணா பேர் அன்பு அண்ணா. என்னன்னா ரொம்ப அன்பான அண்ணா. தெரியுதா முகத்தை பார்த்தா? ஆமாம், ரொம்ப அன்பான அண்ணா. அழகாக ஆக்ஷன் பண்ணாங்க. பெங்களூரில் நர்சிங் படிக்கிறாங்க. லீவு நேரத்தில் ஏசப்பாக்காக தன்னோட நேரத்தெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ஸ்பெஷல் தானே? 2 பேருக்கும் கை தட்டிடுங்க பார்க்கலாம். ஆக்ஷன் பார்க்கலாமா? உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு உற்சாகமாக இருக்குது. சூடு வெயிலெல்லாம் எனக்கு கொஞ்சம் கம்மியான மாதிரி தெரியுது. எல்லாம் அழகாக சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. உற்சாகம் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோண்ணா. என்னடா பெட்ரோல் போட போனானே, அது வந்துட்டியா?
ஓகே. ஏற்கனவே ஃபுல்லாக இருக்கிற டேங்க் ஃபுல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, வாப்பா. ஓகே, நல்லா கவனிக்கணும். அடுத்த முறை நான் வாக்கிய சொல்லிக்கிறேன். வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைப்போம், ஏசப்பா கிட்ட முன்னேறணும்னு நினைப்போம். தடை செய்யறது யாரு? சாத்தான். அவன் வலையை விரிப்பான், என்ன பண்ணக்கூடாது? சிக்கக்கூடாது, தப்பிச்சு ஓடிடணும். அதுக்கு பலம் தர்றது யாரு தான்? ஏசப்பா அவங்க கூட இருந்தாதான் நீ சாத்தானை ஜெயிக்க முடியும். புரிஞ்சுதா? தட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். ஓகே, ஆக்ஷன் இன்னொரு முறை பார்க்குறீங்களா? ட்ரை பண்ணுறீங்களா? இன்னொரு முறை பார்க்குறீங்களா? ஓ, பார்த்துக்கிட்டே இருக்க போறீங்களா? அடுத்த முறை ட்ரை பண்ணுறீங்களா? இன்னது ஒன்றும் இல்லை, பண்ணுவியா ஆக்ஷன் அடுத்த முறை? பிஸ்கெட்லாம் சாப்பிட்டு வந்தல அப்புறம் நான். ஓகே, ரெடி? எல்லாம் கை தட்டு. எப்படி? நல்லா இருந்ததா? இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா 5 முறையும் நான் உங்களை பார்த்து சொல்லணும், சூப்பரா பண்ணீங்க, சூப்பரா பண்ணீங்கன்னு. என்னடா தம்பி பச்சை சட்டை பண்ணுவியா? ஓகே, இப்போ உங்களை இப்படியே விட்டா நீங்கள் வேலைக்கு ஆக மாட்டீங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, மியூசிக் இல்லாமல் நான் ஒரு லைன் பாட பாட நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எஸ், தேங்க்யூ. அல்லமா ரெடி? நான் ஒரு லைன் பாட பாட நீங்கள் பண்ணணும். யார் சூப்பராக பாடுற? எனக்கு எத்தனை குரல் இருக்கு?
ஒண்ணே ஒன்று. உங்களுக்கு எத்தனை குரல் இருக்கு? ஒண்ணே ஒண்ணா? எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 பேர் இருப்பீங்க. 40 குரல். ஓகே, ஒரு குரல் அதிகமா 40 குரல் அதிகமா? 36. சரி 30 வச்சுக்கோ. 30 குரல் அதிகமா ஒரு குரல் அதிகமா? பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே, 41 பேர். நாங்கள் அப்படியே ஸ்கேன் பண்ணிடுவோம் உங்களை. ஓகே ரெடி தம்பி? எங்க போனாலும் நீ பாடி ஆகணும். ஓகே ரெடி? ஜிகிஜி ஜிகா ஜிகிஜி ஜிகா ஜிகிஜி ஜிகா ஜிங் ஜிகிஜி ஜிகா ஜிகிஜி ஜிகா ஜிங் 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 ஜிங். இவங்க 2 பேர் பாடுறாங்க தானே தம்பி? உங்களுக்கு அது வேலை கிடையாது. படிப்படியா முன்னேறுவேன், நான் நிச்சயமா முன்னேறுவேன். சத்தானே நீ தரும் தடைகளை எல்லாம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன். படிப்படியா முன்னேறுவேன், நான் நிச்சயமா முன்னேறுவேன். சத்தானே நீ தரும் தடைகளை எல்லாம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன். ஜிகிஜி ஜிகா ஜிகிஜி ஜிகா ஜிகிஜி ஜிகா ஜிங் ஜிகிஜி ஜிகா ஜிகிஜி ஜிகா ஜிங் 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 ஜிங். வாய விரிச்சாலும் சிக்க மாட்டேன், தடையை போட்டாலும் நிக்க மாட்டேன். நீ தோத்து போனவன், தலையும் நசுங்கி போனவன், உன் திட்டமெல்லாம் என்கிட்ட பலிக்காது பலிக்காது. ஜிகிஜி ஜிகா ஜிகா ஜிகிஜி ஜிகா. ஹே ஜிகிஜி ஜிகா ஜிகிஜி ஜிகா ஜிகிஜி ஜிகா ஜிங். எக்ஸ்கியூஸ் மீ, நடுவில் ஒரு ஹேய் வந்துச்சு. அது யார் சொல்லுவாங்க? நான். நீங்க சொல்லணும். பாடும்போது நடுவில் வரணும். புரியுதா? என் பவர் நடுவில் கம்மியாச்சுன்னா கேசட்ல என் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். என் வாய்ஸ் தான் நல்லா இருக்கா? ஓகே பண்ணலாமா? 7 பேர் பண்ணலாமா? எல்லாம் எழுந்துக்கோங்க. வயசானவங்களாம் எழுந்துக்க வேண்டாம், சின்ன பசங்க மட்டும் எழுந்துக்கோங்க. 60 வயசுக்கு மேல இருக்கவங்க உட்காந்துக்கலாம். ஐ மீன் தாத்தா பாட்டி. ஓ சின்ன பசங்க தான் இருக்கீங்களா? ஓ ரெடி? ரெடியா? இன்னைக்கு ஈவினிங் நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள உங்க பேரெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும். சஞ்சய் வீடியோலாம் எடுக்கிறாங்க இதுல வேற. ஓ சரி ஓகே ரெடி? வெரி குட்.
ரெடியா? Are you ready? Oh yes. சொல்லுங்க பார்க்கலாம். Are you ready boys? OS ஓட முடிச்சிட கூடாது. பாடணும் வாயை திறந்து. ஓகே? சத்தமா யார் பாடுவீங்க? கேர்ள்ஸா பாய்ஸா? ஓகே, இப்போ கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே? ரெடி? வெரி குட். இன்னும் சத்தமா. படிப்படியா முன்னேறுவே, நான் நிச்சயமா முன்னேறுவே. சாத்தானே நீ வரும் தடைகளை எல்லாம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன். படிப்படியா முன்னேறுவே, நான் நிச்சயமா முன்னேறுவே. சாத்தானே நீ வரும் தடைகளை எல்லாம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன். ஜிகிதிகா 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 டிங். ஜிகிதிகா ஜிகிதிகா டிங் 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 டிங். ஜிகிதிகா 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 டிங். ஜிகிதிகா ஜிகிதிகா டிங் டிங் டிங். மலையை விரிச்சாலும் நிற்க மாட்டேன். மலையை போட்டாலும் நிற்க மாட்டேன். மலையை விரிச்சாலும் நிற்க மாட்டேன். மலையை போட்டாலும் நிற்க மாட்டேன். நீ கொக்கு போல கட்டாயம் நம்பி போறவன். உன் திட்டமெல்லாம் என் திட்டம் பலிக்காது பலிக்காது. ஜிகிதிகா ஜிகிதிகா ஜிகிதிகா. ஹே ஜிகிதிகா 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 டிங். ஜிகிதிகா ஜிகிதிகா டிங் 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 டிங். ஜிகிதிகா 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 டிங். ஜிகிதிகா ஜிகிதிகா டிங் 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 டிங். குட். அப்போ கூட ரொம்பலாம் நல்லா பண்ணீங்கன்னு சொல்ல முடியாது, சுமாரா பண்ணீங்க. அப்படிதானே? ஒத்துக்கோங்க, உண்மையை ஒத்துக்கோங்க. எப்படி பண்ணீங்க? ஆமா, நன்றி. அடுத்த முறை உங்களை பிடிக்கிறேன். தேங்க்யூ சிதா. ஓகே, இன்னொரு பாட்டு சொல்லி தரலாமா? ஓகே, இப்போ நீங்க ரொம்ப சூப்பரா சொந்த மொழியில பாடுனதுனால ஒரு இங்கிலீஷ் பாட்டு சொல்லி தரப்போறேன். என்ன பாட்டு? அந்த இங்கிலீஷ்க்கு நடுவில் வேற லாங்குவேஜ் வரும். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சூப்பரா இருக்கும். சொல்ல மாட்டேன், பாடும்போது கண்டுபிடிங்க. ஓகே? Jesus loves you. Are you happy? He is with you. Hurry into His presence. Why do you worry? Hakuna Matata. Jumbo, Jesus loves you. Are you happy? He is with you. Hurry into His presence. Why do you worry? Hakuna Matata. Almighty God. Almighty God. Almighty God. Almighty God. காமிச்சிங்களா? சின்ன பாட்டு தானே, உடனே புரியலையா? ஓகே, நான் இப்ப சொல்ல சொல்ல பின்னால சொல்றீங்களா? ஜம்போ, ஜீசஸ் லவ்ஸ் யூ. Are you happy? He is with you. Haribu, into His presence. Why do you worry? Hakuna Matata. நீங்க கேட்ட மாதிரி கேட்கறாங்க எல்லாரும். சிம்பால வரும். வெரி குட். சிம்பா எதுல வரும்? லைன் கிங்ல வரும். லைன் கிங்ல வரும்ல. ஹக்குனா மட்டாட்டா. ஹக்குனா மட்டாட்டானா என்னது? கவலைப்படாத, நான் இருக்கேன் உங்க கூட, பயப்படாத அப்படின்னு அர்த்தம் இல்ல. ஹக்குனா மட்டா. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து கை கொடுத்து சொல்ல, ஹக்குனா மட்டாட்டா. போட்டோன்னா மட்டும் எடுவேன்னாதீங்க. ஹக்குனா மட்டாட்டா. ஓகே, என்னது? ஹக்குனா மட்டாட்டா அப்படின்னா கவலைப்படாத,
ஓகே, எல்லாம் சரியாயிடும், நான் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சரி. இந்த பாட்டுல ஜம்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒரு சின்ன பசங்களை பார்த்து ஸ்டைலா சொல்றது. ஜம்போ, ஜீசஸ் லவ்ஸ் யூ. ஓகே, ஆர் யூ ஹாப்பி? தெரியுதா? ஆர் யூ ஹாப்பினா சந்தோஷமா இருக்கேன். ஆர் யூ ஹாப்பி? He is with you அப்படின்னா என்னது? கடவுளும் கூட இருக்காரு, அவரை நேசிக்கிறாரு, நீ சந்தோஷமா இருன்னு அர்த்தம். அப்புறம் ஹரி பூ அப்படின்னா வேகமா வா, into his presence. into his presence சொல்லுங்க. ஹரி பூ into his presence சொல்லுங்க. அப்படின்னா சீக்கிரமா இயேசுவோட பிரசன்னத்துல வந்துருங்க, இயேசுப்பா இருக்கிற இடத்துக்கு வந்துருங்க. Why do you worry? ஹக்குனா மட்டாட்டா. Why do you worry என்ன அர்த்தம்? ஏன் கவலைப்படுற? கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு ஹக்குனா மட்டாட்டா. ஓகே, பக்கத்துல கை கொடுத்து சொல்லு. Why do you worry? ஹக்குனா மட்டாட்டா. வாவ், இன்னொரு முறை நான் பாட போறேன், கவனிங்க. Jesus loves you. Are you happy? He is with you. Hurry into his presence. Why do you worry? Hakuna Matata. Jumbo, Jesus loves you. Are you happy? He is with you. Hurry into his presence. Why do you worry? Hakuna Matata. Almighty God, Almighty God, Almighty God, Almighty God. அப்படி ஸ்டைலா முடிக்கணும். ஓகே, நீங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸா? ஒரே மாதிரி. எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 8ஆ? உன் பேர் என்ன? தமிழ் 11. உன் பேர் என்னடா? தமிழ் வளர். என்னடா அவ்வளோ அழகான பேர். உங்க அப்பா அம்மா அப்பா நீ சக்தி இல்ல, சக்தி நல்லா இருக்கு. தமிழ் 11, சக்தி, தமிழ் வளவன், சஞ்சய். பரவாயில்ல, சொல்லுங்க. உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? சாம். பிரதர்ஸா நீங்க ரெண்டு பேரும்? ரோஹித். உன் பேர் என்ன சொல்லும்? நித்தினா. உன் பேர் என்னமா? சாய்குமார். ஸ்ரீ விஸ்வவா? ஹரிஷ். அருண் தாமஸ். உன் பேருப்பா? தம்பி பெட்ரோல். செல்வகுமார் பேரு பெட்ரோல் இன்னைக்கு ஃபுல்லா. ஓகே, உன் பேரு? ஏய், அழகான பேர், அது நான் மட்டும் தான் கூப்பிடுவேன். உன் பேர் என்ன? ஹேம்நாத். மகேஷ். பேரரசன். கமல். சாலமன். ஆஃப்டர் திஸ் பிரேக் கேர்ள்ஸ் பேர் கேட்பேன். ரெடியா இருந்துக்கோங்க. ஆக்ஷன் பண்ணு. தமிழ் 11, தமிழ் வளவன், சக்தி, எபினேசர், சாம். Jesus loves you. Are you happy? He is with you. Hurry into his presence. Why do you worry? Hakuna Matata. Jumbo, Jesus loves you. Are you happy? He is with you. Hurry into his presence. Why do you worry? Hakuna Matata. Almighty God. Almighty God.
நம்பிக்கையே வர மாட்டேன். வழக்கம் போல வயசானவங்களும் உட்காந்துக்கலாம். பெட்ரோல் ரெடி? மம்மி பெட்ரோல் ரெடி? Jesus loves you. Are you happy? He is with you. Coming into His presence. Why do you worry? Hakuna Matata. Jumbo, Jesus loves you. Are you happy? He is with you. Karibu, into His presence. Why do you worry? Hakuna Matata. Almighty God. Almighty God. Almighty God. Almighty God. கடைசியில ஆஹா வரவே இல்லை. இன்னொரு முறை பண்ணலாமா? இங்க பின்னாடி கேர்ள்ஸ் எல்லாம் சூப்பரா ஆக்ஷன் பண்றாங்க. நெக்ஸ்ட் டைம் அவங்கள தான் நான் முன்னாடி கூட்டு போறேன் ஆக்ஷன் பண்ண. ஓகே ஓகே. நிறைய குட்டி பசங்க கண்ணுக்கு தெரியல, ரொம்ப ஃபீல் பண்றாரு அகஸ்டின் அண்ணா. என்ன பண்ணலாம், அவங்கள முன்னாடி போடலாமா? சமாளிக்க முடியாது. சரி, மேபி இந்த சிங்கிங் செஷனுக்கு அப்புறம் அவங்கள முன்னாடி கொண்டு வந்துடுறேன். வா. Ready? Are you ready? Oh, yes. Ready. Jesus loves you. Are you happy? He is with you. Karibu into His presence. Why do you worry? Hakuna Matata. Jumbo, Jesus loves you. Are you happy? He is with you. Karibu into His presence. Why do you worry? Hakuna Matata. Almighty God. Almighty God. Almighty God. Almighty God. நீங்க நல்லா பாடுனீங்களான்னு கேட்கலாமா? நல்லா பாடுனீங்களா? உங்களுக்கு திருப்தியா இருந்ததா? நல்லா பாடுனாங்களா? சுமாரா தான் பாடுனீங்களாமே. ஓகே, கடைசியா ஒரு முறை ரெண்டு பாட்டையும் பாட போறோம். இப்போ என்ன பண்ணலாம், இவங்க ரெண்டு பேரும் பின்னாடி தூக்கி போடலாம். முன்னாடி பின்னாடி இருக்க அக்காவுங்கள முன்னாடி போடலாம். சூப்பரா ஆக்ஷன் பண்ணலாம். வாங்க, மூணு பேர் வாங்க. வாங்க வாங்க, ஹீரோ கூப்பிட்டாரு, வாங்க. அகஸ்டினும் அனுப்பும் பின்னாடி போயிடலாம். உங்களை பாரு. இது சம்பு பாடிக்கலாம் ஃபர்ஸ்ட். உங்களோட ஆசையா இருக்கா? அவ்வளோலாம் பெருசா ஆசை இல்லையோ? ஓகே. Beautiful. Ready? Are you ready? Oh, yes. எல்லாம் பாடணும். Jesus loves you. Are you happy? He is with you. Karibu into His presence. Why do you worry? Hakuna Matata. Jumbo, Jesus loves you. Are you happy? He is with you.
to you, holy. Hakuna Matata. Almighty God. Almighty God. Almighty God. Almighty God. வெரி குட். முன்னாடி ஒரு பாட்டு கத்துக்கிட்டுமே, அந்த பாட்டு பாடலாமா? என்ன பாட்டு ஞாபகம் இருக்கா? சரி, இதுக்கு பாய்ஸை கூப்பிடலாமா? இவங்க கிளாப் பண்ணிட்டு ஜோரா. Okay. இப்போ பாய்ஸ்ல யாரெல்லாம் முன்னாடி வந்து ஆக்ஷன் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தமிழிலவன், தமிழ் வளவன், பெட்ரோல், சக்தி, சாமு, வா. சாமு தெரியுமா? ஃபர்ஸ்ட் பாட்டு தெரியாது. டக்குன்னு வந்துக்கணும். நீ வந்தே அவனை வா. இங்க. அவன் ஆடுவான். வா. ஓ, அப்ப வேஸ்ட் ஆயிருங்களா? சரி, ஓகே. ஆமா ஆமா. சரி, அப்புறம் நமக்கு வாய்ஸ் பண்ணுங்க. அப்போ அந்த டேபிள் போயிடு. சரி, ஓகே. சாம் வா. சாம், எபி. ஓகே, நான் ஓகே. ஹரிஷ் வா. ஹரிஷ் வா. அப்புறம் உங்க பேர் வந்துட்டேன். ஆனந்த் தாமஸ். வெரி குட். அவங்க கை தட்டுங்க. கவலையே படாதீங்க, அவங்க தப்பிக்கவே முடியாது. இதுக்கு முன்னாடி அவங்களை ஏற்றி தான் ஆகணும். அவங்கள ரெடி. அண்ணா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பின்னாடி இருந்து பாருங்க. ரெடி? இங்க வா, வந்து இங்க வா. ஓகே, கேர்ள்ஸ் பேர் பாக்கி இருக்குல்ல, அப்புறம் இங்கே ஓகே. பாடிட்டீங்களா? ஓகே, கவனிச்சுக்கோ. சாம், நான்சி சொல்லக்கூடிய ஒரு தம்பி பக்கம் இருந்தாங்க. ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா லீவ் டைம்ல ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த சாம் என்ன பண்ணாங்கன்னா சவுத்துல பால் டோக் கேட்ச் இப்படி போட்டா போனாங்க, போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சு, அந்த நேரத்துல அவங்க வீட்டு ஜன்னல் உடஞ்சி போச்சு. ஐயோ, ஜன்னல் உடஞ்சி போச்சு,
அப்படின்னு சொல்லி சாம் பார்த்துட்டு இருந்தா, ஆஹா இது யாருமே என்ன பண்ணல, பார்க்கவே இல்லை அப்படின்னு சந்தோஷப்பட்டான். ஆனா யார் பார்த்தாங்க தெரியுமா? அவங்க அக்கா நான்சி என்ன பண்ணாங்க, பார்த்துட்டாங்க. அஜ்ஜோ சாம், நீங்க விண்டோ உடச்சிட்டியா, கண்டிப்பா என்ன பண்ண அப்பா விடுவேன்னு மாட்டி விடுறேன் பாரு அப்படின்னாங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தாங்க, யார்கிட்டயும் சொல்லவே இல்லை. அப்போ அவங்க அப்பா சொன்னாங்க, இங்க பாரு சாம், நான்சி, சாம் இங்க இருக்கிற ஹால் இருக்க எல்லாம் சேர்ஸ் டேபிள் என்ன பண்ணும் கிளீனா அழகா நீட்டா நீ ரெடி பண்ணி வைக்கணும், நீ கிச்சனுக்கு போயிட்டு பிளேட்ஸ் அழகா கழுவி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த சாம் வந்து எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சான். நான்சி வந்து என்ன பண்ணல, வேலையே செய்யல. ஏ நான்சி, நீ வேலை செய்யலையா, அப்பா வந்து அவனை திட்ட போறாரு அப்படின்னா, என்னையே திட்ட போறாரு, நீ தான் வேலை செய்ய போற. நான் எதுக்கு வேலை செய்யணும்? அம்மா அந்த ஜன்னல் வடிச்சு என்ன, ஏய் எப்படி உனக்கு தெரியும், இப்ப இந்த வேலை செய்ய போறியா, அவன் அப்பா நான் மாட்டிட்டோமா, ஏய் சொல்லாத சொல்லாத, நான் என்ன பண்றேன் இந்த வேலையை செய்யறேன்னு சொன்னேன். இப்படியே நாளுக்கு போயிட்டே இருந்துச்சு. மனசுக்குள்ள நினைச்சிருந்தேன், ஆஹா நம்ம இந்த விஷயத்தை என்ன பண்ணலாம், அப்பா கிட்ட போயிட்டு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா சொல்லிட்டு, அப்பா அப்பா நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ஜன்னலை உடச்சிட்டேன்ப்பா, மன்னிச்சுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்க அப்பா சொன்னாங்க, ஓகே சாம் நீங்க போ, நான் என்ன பண்ணுவேன் மன்னிச்சிடுறேன், நான் அந்த ஜன்னலை சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாமுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா அது ஜன்னல் உடச்சா சொன்னோம். உடனே என்ன பண்ணுவாங்க, அடிப்பாங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, திட்டுவாங்க. டேடி எதுவுமே சொல்லல, என்னாச்சு அப்படின்னு கேட்க சொல்ல, அப்பா நான் தப்பு செஞ்சுட்டேன், என்ன எந்த பனிஷ்மெண்ட் பண்ணாம மன்னிச்சு விட்டீங்களே, எதனால அப்படின்னு கேட்க சொல்ல, அப்ப அப்பா சொன்னாங்க, ஒரு வசனம் சொல்லி கொடுத்தாங்க, நான் உனக்கு சொல்லி தரேன் சரியா, நான் வாசிக்க நல்லா கவனிச்சுக்கோ. எபேசியர் 4:32, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்துவுக்குள் தேவன் அப்படின்னு யாரை குறிக்கிறது, ஏசு சாமியை குறிக்கிறாங்க. யாரை குறிக்கிறாங்க, ஏசு சாமியை குறிக்கிறாங்க. உங்களுக்கு மன்னித்தது போல அப்படின்னா ஏசு சாமி நமக்கு தவறு என்ன பண்ணாங்க, மன்னிச்சாங்க. நம்ம செஞ்சு எல்லா தப்புனா நம்ம ஏசாப்பா மன்னிச்சுட்டாங்க. அடுத்துல என்ன சொல்லுனா, நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஒருவருக்கு ஒருவர் யாருப்பா, நமக்கு நம்ம மன்னிச்சுக்கணுமா? ஒருவருக்கு ஒன்று யாரு சொல்லுங்க பார்க்கலாம், யார் சொல்றீங்க? ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவருக்கு ஒன்று யாரு? சூப்பரா சொன்னாங்க. உங்க ஃப்ரெண்டு தம்பி தங்கச்சி இருக்காங்கல்ல, ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்க. ஆமா, உங்க ஃப்ரெண்டு என்ன தப்பு பண்ணுவோம் அவனை மன்னிப்ப சொல்லுங்க, என்ன தப்பு செய்வான் உங்க ஃப்ரெண்டு மன்னிப்ப? சரி, சம்டைம் அப்ப நம்மளை போட்டு திட்டிடுவான், அடிச்சிடுவான். உடனே அவங்க முதுகுல என்ன பண்ணுவோம், கும்மா குத்தணுமா? அப்படியா, ஏன் நீ அடிச்சியா, நீ உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு நான் அவங்ககிட்ட மூஞ்சி திருப்பி போயிடணுமா? அப்படிலாம் இல்லை. சரி, ஏசு சாமி நம்ம தப்பெல்லாம் மன்னிச்சுட்டாங்கல்ல, அதே போல நீ என்ன பண்ண, மற்றவங்க தவறுகளை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்ல கூட சொல்றோம். எபேசியர் 4:32, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. இன்னும் ஒரு முறை சொன்னால கவனிச்சுக்கோ. எபேசியர் 4:32, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. இந்த வசனம் ஒரு ஆக்ஷன் மூலியமா சொல்லித்தரேன், கத்துக்கிறியா? ஓகேவா? என்ன பண்ண நீங்க கூட சொல்லி என்ன பண்ணாதே செய்யணும். ஓகேவா? எபேசியர் 4:32, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. இன்னும் ஒரு முறை சொல்றது கவனிச்சுக்கோ. அடுத்த முறை கேம் இருக்கு, விளையாடுமா? எபேசியர் 4:32, கிறிஸ்து
கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், நீங்களா கையில ஃபோல்ட் பண்ணிக்கங்க. இப்போ நான் மட்டும் ஆக்ஷன் பண்ணுவேன், நீங்க என்ன சொல்லணும்? இது என்ன வேர்டுன்னு கேட்டா சொல்லணும். பார்க்கலாமா? சொல்லுவீங்களா? சொல்லவே மாட்டீங்க. எனக்கு தெரியும், நான் தான் எப்பவுமே சொல்லுவேன். இப்போ பார்க்கலாமா? சரி. நீங்களும். ஓகே, இது நேம். சரியா? 2 ஆக்ஷன் இருக்கு. நீங்க டீல் பண்ணிருக்கீங்க, டீல் பண்ணிருக்கீங்க. எபேசியர் டீல் பண்ணிருக்கீங்க. ஓகேவா? புரிஞ்சுச்சா? இப்போ டெமோ முடிஞ்சிச்சு. நீ கரெக்டா சொல்லணும். ஓகேவா? சொல்ல மாட்டீங்க பார்த்தா இப்படி அழகா சொல்றீங்க. ஓகே, சேசு சாமி நம்ம செஞ்ச தவறெல்லாம் மன்னிச்சது போல நீங்க என்ன பண்ணுங்க, உங்க தவறெல்லாம் மற்றவங்க தவற மன்னிக்கிற பிள்ளையா இருக்கணும். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன். ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பிரேக்கு அப்புறம் ஒரு கேம் இருக்கும், லஞ்சுக்கு அப்புறம் மேட்ச் ஷோ பண்ணுறோம். சரி, இப்போ நாம பைபிள்ல இருந்து உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை கேட்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரேயர் பண்ணிடலாமா? முட்டியெல்லாம் போட வேண்டாம், நேராக நிமிர்ந்து உட்காரு, கை கூப்பு, கண்ணை முடிக்கும். ஓகே, உன் கை முட்டி உன் தொடையில படவே கூடாது. அது மாதிரி நேராக நிமிர்ந்து உட்காரு, கையை கூப்பு, கண்ணை மூடு. ஓகே, சர்ச்சில் உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்துருக்கணும். கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்துருக்கணும். சரியா? ஓகே, நான் சொல்ல பின்னாடி சொல்லுங்க. அன்புள்ள இயேசு சுவாமி, உண்மையாய் நடந்த சம்பவங்களை கேட்கும் பொழுது என்னோடு பேசுங்க. நீர் பேசுகிற வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படியவும் அதன்படி வாழவும் எனக்கு உதவி செய்யுங்க. ஏசப்பா நாமத்தில் ஆமென். கண்ணு திறந்துக்கோங்க. பயங்கரமான இருட்டு, ரொம்ப பயங்கரமான இருட்டு. அந்த இருட்டுக்குள்ள பயங்கர கருப்பா அந்த உருவம் என்ன செஞ்சிச்சு, அப்படியே நடந்து போகுது. டன் 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 அப்படியே என்ன செய்யுது, நடந்து போயிட்டே இருக்குது. அந்த உருவம் நேரா கிட்ட வந்து அப்படின்னு என்ன செஞ்சிருவாங்க, நீ பயந்துருவதில்ல. ஆனா அந்த உருவமே என்ன தெரியுமா செஞ்சிச்சு, பயந்து 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 போயிட்டே இருந்துச்சான். ஆமா, யார் அப்படி பயந்து போகுது? சரி, உங்களுக்கு அந்த குழப்பம்லாம் வேண்டாம், நானே சொல்லிடுறேன். சரியா? ஓகே, கவனிக்க. பிலமோன் அப்படின்னு ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். இந்த பணக்காரர் பேர் என்னது? தம்பி, பச்சை பணியன் பேசக்கூடாது. சரியா? கவனிக்கணும். ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சிடும். தண்ணி. அந்த பிலமோன் சொல்லக்கூடிய பெரிய பணக்கார வீட்டுல அவர் வீடு கட்டும் போதே வீட்டுக்கு மேல ஒரு ஸ்பெஷல் ரூம் ஒன்று கட்டி வச்சிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து பூஜை அறைன்னு ஒன்று கட்டுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சிலர் வந்து ப்ரேயர் ரூம்னு ப்ரேயர் ரூம்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, கட்டுவாங்க. ஆனா இந்த பிலமோன் ஐயா வீடு கட்டும் போது மேல ஒரு ஸ்பெஷல் ரூம் கட்டி வச்சிருந்தாங்க, கெஸ்ட் ரூம் மாதிரி. எதுக்காக தெரியுமா? இயேசு சாமி பத்தி யாரெல்லாம் சொல்றாங்களோ, ஊழியக்காரங்க, பாஸ்டர், மிஷனரி சொல்றாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்தா அவங்க தங்குறதுக்குன்னு ரூம் கட்டி வச்சிருந்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அந்த
பிலோமன் ஐயா வந்து அவங்க வீட்டில் நிறைய வேலைக்காரங்களா இருந்தாங்க. ஓகே, யார் இருந்தது? ஆமாம், இது வந்து கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஸ்டோரி. சரியா? ஆமாம். அப்போ அந்த காலத்துலலாம் வந்து வேலைக்காரங்கன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா அடிமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அடிமைகள்னா என்ன தெரியுமா? இப்போ வந்து வேலை செஞ்சா வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. ஆனா அடிமைகளுக்கு என்ன கொடுக்க மாட்டாங்க? சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. வேலைக்காரங்க வேலை முடிஞ்ச உடனே அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா அடிமைகள் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ஓகேவா? ஸோ அதுதான் அடிமைகளுக்கும் வேலைக்காரங்களுக்கும் உள்ள வித்தியாசம். சரியா? அந்த காலத்து வேலைக்காரங்களை என்னன்னு சொல்லுவாங்க? அடிமைகள் சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, இப்போ அவங்க வீட்டுல நிறைய வேலைக்காரங்களா இருந்தாங்க. அதுல ஒரு வேலைக்காரனை குறித்து நான் சொல்ல போறேன். சரியா? அந்த அண்ணா பேர் வந்து ஒனேசிம். சொல்லுங்க. இந்த ஒனேசிம் சொல்லக்கூடிய அந்த அண்ணன் வந்து அவங்க வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ இந்த ஒனேசிம்க்கு ஒரு பெரிய ஆசை வந்துச்சு. என்ன ஆசை தெரியுமா? பெரிய பணக்கார ஆகணும்னு ஆசை வந்துச்சு. பெரிய பணக்கார ஆகணும்னு ஆசைப்படுறது நல்ல காரியமா கெட்ட காரியமா? கெட்ட காரியம் சொல்றவங்க கை தூக்கி பார்க்கலாம். ஓகே, கைகளை போட்டுக்கோங்க. நல்ல காரியம் சொல்றவங்க கை தூக்கி பார்க்கலாம். ஓகே, குட். நல்ல காரியம் அப்படின்னு சொல்லி கை தூக்கணுங்களுக்கெல்லாம் கை தட்டுங்க. கை தட்டுறா? சரி, பணக்கார ஆகணும்னு ஆசைப்படுறது ரொம்ப 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 நல்ல காரியம் தான். அது தப்பு கிடையாது. சரியா? ஆனா கெட்ட வழியில போய் பணக்கார ஆகுறது தான் என்னது? தப்பு. அப்ப பணக்கார ஆகுறது நல்ல காரியமா கெட்ட காரியமா? நல்ல காரியம் தான். இப்போ உனக்கு வந்து பணக்கார ஆகணும்னு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோ. நீ பணக்கார ஆகணும்னா இப்ப நீ என்ன செய்யணும்? வெரி குட். உன் பேர் என்ன? சாரா. கை தட்டுங்க. ஓகே, யாருக்கெல்லாம் பணக்கார ஆகணும்னு ஆசை இருக்கோ அவங்கெல்லாம் இப்ப என்ன செய்யணும்? நல்லா படிக்கணும். எல்லா சப்ஜெக்ட்லயும் என்ன செய்யணும்? பாஸ் ஆகணும். அதுக்கப்புறம் 90க்கு மேல மார்க் எடுக்கணும். 90க்கு மேல என்ன செய்யணும்? மார்க் எடுக்கணும். சப்போஸ் கவனி, 90 கீழே மார்க் வாங்குறேன்னு வச்சுக்க. அப்ப என்ன பண்ணலாம்? இன்னும் நேரம் ஒதுக்கி காலையில் படிக்கிற நேரத்தை கொஞ்சம் கூட்டிக்கணும், சாயந்தரம் படிக்கிற நேரத்தை கூட்டிக்கணும். எதுலெல்லாம் 90 மார்க் கீழே இருக்கோ அதுலலாம் என்ன செய்யணும்? நிறைய நேரம் கொடுத்து அந்த மார்க் அச்சீவ் பண்ணுறதுக்கு உழைக்கணும். இல்லையா? ஆமாம். அப்போ 90 மார்க் அப்படி வாங்குற வரைக்கும் கடினமாக உழைச்சி படிக்கணும். இல்லையா? ஸ்கூலில் டீச்சர்ஸ் பாடம் நடத்தும் போது கவனிக்கணும். சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தொண்ணு பேசிக்கிட்டே இருப்பான், எதையாவது கீழே எதையாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனால் நீ என்ன செய்யணும்? கவனிக்கணும். மிஸ் நடத்தும் போது, டீச்சர் நடத்தும் போது கவனிக்கணும். சரி, நல்லா படிச்சா என்ன கிடைக்கும்? நல்ல மார்க் கிடைக்கும். சாரா கை தட்டுங்க பார்க்கலாம். சூப்பர். ஓகே, நல்ல மார்க் கிடைச்சா என்ன கிடைக்கும்? நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைச்சா என்ன கிடைக்கும்? பணம் கிடைக்கும். ஓகே, நிறைய பணம் கிடைச்சா நீ என்னவா இல்லாம்? பணக்கார ஆகணும். ஓகே, அப்ப யாருக்கெல்லாம் பணக்கார ஆகணும்னு ஆசை இருக்கோ அவங்கெல்லாம் இப்பத்துல இருந்து என்ன பண்ணணும்? படிக்கணும். இப்போ ஜூன் மாசத்துல இருந்து புது கிளாஸ் போவீங்க இல்லையா? பழைய கிளாஸ்ல நீ முட்டை வாங்கியிருக்கலாம், நீ வந்து என்னோடலாம் வாங்கியிருக்கலாம். ஓகே, அதெல்லாம் போட்டோம். ஆனா வர ஜூன் மாசத்துல இருந்து நீ என்ன செய்யணும்? என் ஃப்ரெண்டே அவனோட நான் நிறைய 2 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன், அவனை பார்த்து நீ என்ன செய்யக்கூடாது? ஆறுதல் ஆகக்கூடாது. ஓகேவா? எல்லாத்துலேயும் 90க்கு மேலே என்ன செய்யணும்? மார்க் வாங்கணும். ஓகேவா? சரி, அப்போதான் நீ என்ன செய்ய முடியும்? நீ ஆசைப்பட்ட மாதிரி பணக்கார ஆகணும். அப்போ பணக்கார ஆகணும்னு ஆசை இருக்கிறவங்க படிக்கணும். படிக்காதவங்க என்ன ஆசைப்படக்கூடாது? ஆமா, நீ அப்படியே மீறி பணக்கார ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யார் பணத்தை கொள்ளடிக்கலாம், யார்கிட்ட போய் திருடலாம், யாரை ஏமாத்தலாம், அந்த எண்ணங்கள்லாம் என்ன செஞ்சிடும்? வந்துடும். ஓகேவா? ஸோ அது நமக்கு நல்லது இல்லை. அப்படிதானே? ஸோ அப்போ யாருக்கெல்லாம் பணக்கார ஆகணும்னு ஆசை இருக்கோ அவங்களாம் என்ன செய்யணும்? படிக்கணும். ஓகே, இந்த
ஒனேசிம் வேலைக்காரனுக்கு பணக்காரன் ஆசை இருந்துச்சு. அவனால பணக்காரன் ஆக முடியுமா? ஏன் ஆக முடியாது? ஏன்னா அவன் என்னவா இருக்கிறான்? அடிமையா இருக்கிறான். அவனுக்கு சம்பளமே கிடையாது. ஆனா அவனுக்கு என்ன ஆசை வந்துச்சு? பணக்காரன் ஆசை வந்துச்சு. ஒரு நாள் ராத்திரி, டே கவனி, எல்லாரும் தூங்கிட்டு இருக்கான். கேர்ள்ஸ் கவனிமா, பயங்கரமான தூக்கம். நல்லா தூங்கிட்டு இருக்கான். நல்லா தூக்கம். என்ன சத்தம்? கொரட்டை விடுற சத்தம். நல்லா கொரட்டை விட்டு அசந்து அப்படியே தூக்கிட்டு இருந்தான். அப்படி தூக்கிட்டு இருக்கும் போது அந்த ராத்திரியில பயங்கரமான இருட்டுல ஒரு உருவம் நைஸா எழுந்து டம் 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 அப்படியே போயிட்டு அங்க என்ன சத்தம்? பீரோவை திறக்கிற சத்தம். பீரோவை திறந்து அப்படியே பார்த்தா பீரோக்குள்ள நிறைய பணம், தங்கம் எல்லாம் இருந்துச்சு. எம்மாடி, எவ்வளவு பணம், தங்கம்! உடனே அவன் என்ன செஞ்சா தெரியுமா? தன்னோட இடுப்புல ஒரு பேகை வச்சுட்டு இருந்தான். உருவி அந்த பேகுக்குள்ள அந்த பணம், தங்கம் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு பின்கது வழியா நைஸா அப்படியே வந்து அந்த கதவை திறந்து குடு 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 குடுன்னு என்ன செஞ்சா தெரியுமா? வேகமா ஓடினான். இந்த வேலையை யார் செஞ்சிருப்பா? ஒனேசிம். வெரி குட். பேர் என்னப்பா? சஞ்சய். எல்லாம் கைது. சூப்பர், நல்லா கவனிக்கிறீங்க. அந்த சஞ்சய் சாரி, ஒனேசிம் என்ன செஞ்சான்? அந்த பணத்தெல்லாம் திருடிட்டு வேகமா ஓடுறான். வேகமா ஓடி போய் ஒரு இடத்துல நிற்கிறான். என்ன வாங்குது? என்ன அப்படியே பார்த்தா பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்கு. என்னடா இது? ஒரு சின்ன கிராமத்துல இருந்தோம், வேகமா ஓடி வந்து இப்ப எங்க வந்துட்டோம்? ஒரு பெரிய நகரத்துக்கே வந்துட்டோமே அப்படின்னு பார்த்து திருன்னு முடிச்சிட்டு இருந்தான். அந்த வழியா போலீஸ்காரங்க வந்தாங்க. இவன் திருன்னு முடிக்கிறத பார்த்தாங்க. ஏன்னா வச்சுக்கோ கையில அப்படின்னு அவனை மிரட்டின உடனே ஒனேசிம், ஐயோ என் கையில ஒண்ணுமே இல்லை. ஆமா இருக்கு, நான் திருடவே. ஆமா திருட தங்கம் பணம் இல்ல. என்னடா கேட்காமலே சொல்லிட்டு இருக்க பதிலெல்லாம்? ஓஹோ, திருடிட்டு வந்தியா நீ? அவங்க மேல சந்தேகமா இருக்கு, கொண்டடா பேக அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரங்க பேகை வாங்கி அப்படியே பிடிச்சு பார்த்தான். உள்ள தங்கம் பணமா? போலீஸ்காரங்களுக்கே ஆச்சரியமாயிடுச்சு. ஓஹோ, திருட்டியா நீ? பாய்ங்க அப்படின்னு சொல்லி அந்த அண்ணாவை பிடிச்சி டரன்னு இழுத்துட்டு போயிட்டு எங்க போட்டாங்க? ஜெயில போட்டாங்க. கௌரி, இந்த மாதிரி திருடுறது நல்ல காரியமா? கெட்ட காரியம் இல்ல. திருடுறது மட்டும் கெட்ட காரியம் இல்ல. எதெல்லாம் ஏசாமிக்கு பிடிக்காதோ அது எல்லாமே என்னது? கெட்ட காரியம். அப்படிதானே? ஆமா. பத்தியா சிலத்துல அம்மா சொல்லுவான், டே கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வாடா அப்படின்னு. அப்பமா எப்ப பாரு என்னைய வேலை வாங்க, அதெல்லாம் முடியாது அப்படி சொல்றல, அது நல்ல காரியமா? இல்லையா? எக்ஸாம் எழுதும் போது கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலன்னா உடனே டோரனை பார்த்து எழுதுறல, இது நல்ல காரியமா? அது கெட்ட காரியம். யாராவது உன்னை வெறுப்பேற்றிட்டே இருந்தாங்கன்னா உடனே அவனுக்கு ஒரு கும்பான் குத்து, இது நல்ல காரியமா? கெட்ட காரியம் இல்லை. பைபிள் கூட சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் அப்படின்னு சொல்லுது. எல்லாரும் தான் நீயும் நானும் தப்பு செஞ்சிருக்கிறோம்னு சொல்லி பைபிள் சொல்லுது. இப்ப நீ சொல்ல முடியுமா? நான் பிறந்ததுல இருந்து இது வரையிலும் ஒரு குட்டி தப்பு கூட நான் செஞ்சதே இல்லை அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஆனா இனியும் நீ தொடர்ந்து தவறு செய்வியனா
இந்த கெட்ட காரியங்கள், இந்த பாவம் உன்னை கடவுள் இடத்துல இருந்து பிடிச்சு. நீ பாவம் செஞ்சு பாவத்திலே அழிந்து போகக்கூடாதுன்னு தான் தேவன் எதிர்பார்க்கிறான். சரியா? ஓகே, இந்த ஒனேசிம் கூட பாவம் செஞ்சான். என்ன தப்பு பண்ணான்? திருடிட்டான். ஓகே, இப்போ அவர் எங்க மாட்டிக்கிட்டாரு? ஜெயிலுக்குள்ள மாட்டிக்கிட்டார். ஓகே, இப்போ பணக்கார ஆகணும்னு ஆசைப்பட்டாரு. ஆசையெல்லாம் பூசையா போச்சு, எல்லாம் வேஸ்டா போச்சு, வேலையே போச்சு திருடுறதுனால. ஓகே, இப்போ ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது ஜெயிலுக்குள்ள வயசான தாத்தாவை பார்த்தா. அந்த தாத்தா பேரு பவுல் தாத்தா. சொல்லுங்க. அந்த பவுல் தாத்தா ஜெயிலுக்குள்ள இருந்து நிறைய பேருக்கு எது தெரியுமா செஞ்சாங்களாம்? இயேசுவை பத்தி சொன்னாங்க. என்ன, யாரை பத்தி சொன்னாங்க? பத்தியா, நீங்க தப்பு செஞ்சதுனால இந்த ஜெயிலுக்கு வந்திருக்கீங்க. நீங்க செஞ்ச தவறுக்காக இயேசு சுவாமி சிலுவையில அடிக்கப்பட்டாங்க, ரத்தம் சிந்தினாங்க, மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு எப்படி இருக்கிறாங்க? உயிருள்ள இயேசு சுவாமியா அவங்க இருக்கிறாங்க. இப்போ நீ செஞ்ச தப்புக்கு உனக்கு தண்டனை கொடுக்கணும். ஆனா உனக்கு பதில் தண்டனை யார் ஏத்துக்கிட்டா? ஏசப்பா ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்ன பிறகு அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிற எல்லாரும் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஏசு சுவாமி பிள்ளையா மாறிட்டாங்க. இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து யார் பார்த்துட்டு இருக்கா? ஒனேசிம் பார்த்துக்கிட்டே இருந்தான். ஓகே, அப்போ பேசி முடிச்ச பிறகு இந்த ஒனேசிம் பவுல் தாத்தா கிட்ட போய், தாத்தா தாத்தா நான் கூட உங்க கூட பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த தாத்தா சொன்னாங்க, ஒனேசிம் எதனால நீ சின்ன வயசுல ஜெயிலுக்கு வந்திருக்கிற அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். வேலை செஞ்ச இடத்துல நான் என்ன செஞ்சுட்டேன்? திருடிட்டேன். திருடுறதுனால என்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்கன்னு சொன்னாங்க. பார்த்தியா, நீ கூட உன்னுடைய தவறை உணர்ந்து ஏசாமி கிட்ட சாரி கேட்பியனா உன்னை யார் மன்னிப்பா? ஏசாமி மன்னிப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே அதே இடத்துல அவன் என்ன செஞ்சா தெரியுமா? ஏசாமி கிட்ட அவன் ஜபம் பண்ணி ஏசாமி பிள்ளையா மாறிட்டான். அப்புறம் போனது கேட்டார், சரிப்பா நீ எங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னு சொன்னீங்க, எங்க வேலை செஞ்சுட்டு இருந்த அப்படின்னு கேட்டான். யார் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க? பிலோமோன் ஐயா வீட்டில் வேலை செஞ்சாங்க. ஓகேவா? அப்போ பிலோமோன் வீட்டில் சொன்ன உடனே, பிலோமோன் வீட்லையா? ஐயோ, அவர் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன். அவங்க வீட்டுக்கு மேலே ஒரு கெஸ்ட் ரூம் கூட கட்டியிருப்பாங்க. அந்த ரூம்ல நான் வந்து தங்கியெல்லாம் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க தானே அது அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல இந்த பவுல் தாத்தா ஒரு லெட்டர் எழுதினாங்க. என்ன லெட்டர் எழுதினாங்க தெரியுமா? நான் பெத்த புள்ள மாதிரி இருக்கிற ஒனேசிமுக்காக இந்த கடிதத்தை எழுதுறேன். இதுக்கு முன்னாடி அவன் திருடுறவனா இருந்தான், புரோஜனம் இல்லாதவனா இருந்தான். இப்போ புரோஜனம் உள்ளவனா மாறிட்டான். அதனால அவன் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சு அவங்க ஒரு பிள்ளைய ஏத்துக்கிற மாதிரி அவனை ஏத்துக்கோங்க. அவன் திருடுறதுனால உங்களுக்கு நிறைய நஷ்டமாயிருக்கும்ல, அதெல்லாம் என் கணக்குல சேர்த்துக்கோங்க. நான் வரும்போது என்ன செய்றேன்? அவங்களுக்கு கொடுத்துடுறேன், அவனை மன்னிச்சு ஏற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜெயிலுக்குள்ளவே பவுல் தாத்தா ஒனேசிமுக்காக ஒரு லெட்டரை எழுதி அந்த கடிதத்தை அவன் கையில கொடுத்தாங்க. இப்போ ஒனேசிமுக்கு விடுதலை கிடைச்சது. விடுதலை கிடைச்ச உடனே நேரா பிலோமோன் ஐயா வீட்டுக்கு போனா. அங்க போயிட்டு அவன் வீட்டு கதவு தட்டுறான். அப்படி கதவு தட்டின உடனே அந்த வீட்டுல இருந்து கதவை திறக்கிறான். என்ன சத்தம்? ஆமா, கதவு திறக்கிற சத்தம். பார்த்தா ஒடேசி நிற்கும். என்னடா இது, நம்ம விட்டு பணத்தையும் தங்கத்தையும் திருடிட்டு நம்ம முன்னாடியே தைரியமா நிற்கிறானே அப்படின்னு பார்க்கும்போது ஒடேசியும் பாக்கெட்ல இருக்கிற அந்த லெட்டர் எடுத்து என்ன செஞ்சான்? பிலோமோன் ஐயா கீழே கொடுத்தான். பிலோமோன் ஐயா வாங்கி அந்த லெட்டர் அப்படியே வாசிக்கிட்டு இருந்தாங்க. வாசிக்கும் போதே அவன் யோசிக்கிறான், என்னை மன்னிச்சு மறுபடியும் சேர்த்துக்குவாங்களா, இல்லை இவங்களும் என்னை 2 அடி போடுவாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது பிலோமோன் ஐயா லெட்டரை படிச்சாங்க. படிச்சு முடிச்சுட்டு அவன் என்ன தெரியுமா செஞ்சாங்க? அவனை கட்டி பிடிச்சி தன்னுடைய பிள்ளையாக அவனை ஏற்றுக்கொண்டாங்க. அவன் செஞ்ச எல்லா தவறையும் என்ன செஞ்சாங்களா? அவனுக்கு மன்னிச்சு அவனை தன்னுடைய பிள்ளைய செஞ்சாங்க, ஏற்றுட்டாங்க. பார்த்தியா, நீ கூட ஏசுவாமிக்கு உள்ளத்துல இடம் கொடுத்த பிள்ளையா இருக்குன்னா நீ கூட மற்றவங்களை மன்னிக்கிற பிள்ளையா இருக்குன்னு சொல்லிதான் ஏசப்பா எதிர்பார்க்கிறாங்க. நீயும் மற்றவங்களை மன்னிப்பியா? சரி, ஓகே, அப்படியே கை கூப்பிட்டுக்கோங்க, கண்ணை முடிக்கோங்க.
உங்க மனசுக்குள்ளவே ஏசாமிக்கிட்ட கேட்கலாம். ஒருவேளை நீ இது வரைக்கும் உன் உள்ளத்துல ஏசாமிக்கு இடம் கொடுக்காத பிள்ளையா இருப்பேன்னா நீ சொல்லலாம், இயேசு சுவாமி, நான் செய்த தவறுகளை எனக்கு மன்னிச்சிருங்க. நான் செஞ்ச தவறுக்காக சிலுவையில எனக்கு பதில் தண்டனை ஏற்றுக்கொண்டு நான் நம்புறேன். என் பாவத்தெல்லாம் மன்னிச்சு என்னை உங்களுடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்கள இயேசு சுவாமி அவங்க பிள்ளையா ஏற்றுக்கொள்வாங்க. யோவான் 1:17 சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தான்னு சொல்லுது. யார் வேணாலும் ஏசாமி பிள்ளையா மாறலாம். ஆனா நீ ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லி இயேசப்பா எதிர்பார்க்குறாங்க. நான் சொல்ல பின்னாடி சொல்லுங்க, அன்புள்ள இயேசு சுவாமி, ஒனசிமை போல நானும் தவறுகள் செஞ்சிருக்கிறேன். நான் செஞ்ச தவறுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி உயிர் தெழுந்து உயிருள்ளவராய் இருக்கிறீர் என்று முழுவதுமாக நம்புகிறேன். நான் செய்த தவறு மன்னியுங்க, என் உள்ளத்துக்குள்ள வாங்க, உங்களுடைய பிள்ளையாக மாற்றுங்க. ஆமென். சரி, கடந்ததுக்கும் யாரெல்லாம் உண்மையா ஜெபம் பண்ணீங்களோ அவங்களாம் இப்ப யாருடைய பிள்ளை? ஏசாமி பிள்ளை. ஒருவேளை இந்த நேரத்துல நீங்க யாராவது ஜெபம் பண்ண இருந்தீங்கன்னா கூட அப்புறமா கூட நீங்க நினைச்சிடலாம். நீங்க இந்த ஜெபத்தை பண்ணீங்கன்னா நீங்க யாருடைய பிள்ளையா மாறிடலாம், ஏசாமி பிள்ளையா மாறிடலாம். அவ்வளவுதான். இந்த ஜெபம் தான் ஏசப்பா எதிர்பார்க்குறாரு. ஓகே, சரி, அப்படியே உட்காந்துருங்க. அடுத்து என்ன செய்யணுன்றத பாஸ்டர் அங்கிள் உங்களுக்கு சொல்றாரு. நல்ல பாட்டு கதையெல்லாம் கேட்டீங்க. அவன் சரி, இந்த நேரத்தில் ஒரு பிரேக் நம்ம விட போகிறோம். எல்லாருக்கும் மோர் குடிக்க போகிறோம். அதனால் அதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம போகலாம். வாங்க, பாஸ்டர் வந்து ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணிவிட்டு 5 நிமிடம் உங்களுக்கு டைம். யாரும் வெளியே போகக்கூடாது. யாரும் வெளியே போகக்கூடாது. ஜெபம் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் உங்களுக்கு டைம். நேராக பெண் பிள்ளைங்க முதல்ல போங்க. போய் மோர் குடிச்சிட்டு எங்கேயும் வெளியே போகக்கூடாது. உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் உள்ள 2 பாத்ரூம் இருக்குது, நீங்கள் போய்க்கலாம். ஆமாம், ஜென்ட்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் போகணும். சரிங்களா? லைனாக போயிட்டு லைனாக அழகாக அங்கே மோர் கொடுப்பாங்க உங்களுக்கு, குடிச்சிட்டு வாங்க. மோர் ஊற்றுறவங்க கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோட துதிக்கிறோம். சோதரேக ராஜா ஆவியானவரே, இந்த நாள் ஆண்டுடைய பிபிஎஸ் ஆண்டுடைய நீ நடத்தி கொண்டு வரும்படியாக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். கத்தாவே, சிறு பிள்ளைங்களுக்கு வர தடை செய்யாத சொல்லி கத்தா, இந்த பிள்ளை எல்லாம் சத்தியத்தை கேட்டு வரும் நாட்களில் ஆண்டுடைய அருந்தமாக எழுதமாக கனி கொடுத்து ஒரு வளர்ச்சியோட வாழ்க்கையில மாறுபடி ஆண்டோர் உதவி செய்யணுமான செபிக்கிறவையா. அன்றைய தொடர்ந்து நடத்துங்க. அன்றைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நடத்த போற அன்றைய பிள்ளைகளோடு இருந்து தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அபிஷேகமோ தேவனுடைய பிரசத்தினால நிரப்பி நீ ஆளுகை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. நடத்துங்கப்பா. அப்படி நாமம் மகிழப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளை கத்தரி ஆசீர்வதிக்கணுமா நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லா பெண் பிள்ளைகள் முதல்ல லைனாக நீங்கள் போங்க. ஆண் பிள்ளைகள் அடுத்தது போங்க. மோர் கொடுக்குறவங்க கலங்களை கொஞ்சம் ஊற்றி பிள்ளைங்களுக்கு கொடுங்க. சரிங்களா? திரும்பி ரிட்டர்ன் 5 நிமிஷம் வந்துடணும். திரும்பி ப்ரோக்ராம் பண்ணி அடுத்து உங்களுக்கு சாப்பாடு, திருப்பி ப்ரோக்ராம், திருப்பி உங்களுக்கு ப்ரைஸ், நல்ல ஒரு ப்ரைஸ் கொடுத்து உங்களை அழகாக அனுப்புவாங்க. ஆமாம், எல்லாம் நீங்கள் லைனாக பெண் பிள்ளைகள் முதல்ல லைனாக போங்க. பார்க்கலாம், லைனாக போங்க. கொஞ்சம் பெரியவங்க கொஞ்சம் கைட் பண்ணுங்க. உங்களை பிள்ளைகளை கொஞ்சம் கைட் பண்ணுங்க. ஆண்டோடைய பிள்ளைங்க கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க கொஞ்சம் லைனாக நிற்க வச்சு கூப்பிட்டு போயிட்டு அழகாக அவங்களுக்கு மோர் வாங்கி கொடுத்துட்டு நான் திரும்ப உள்ள கூட்டிடுவாங்க. எல்லா பெண் பிள்ளைகளை கூப்பிட்டு போங்க. அம்மாங்களும் போய் குடிங்க. அம்மாங்களும் மோரெல்லாம் வாங்கி குடிங்க. அடுத்தது அப்போ லைனாக சின்ன ஆண் பிள்ளைங்க லைனாக நீங்கள், பெரிய பசங்க சின்ன பசங்க முதல்ல முன்னாடி விட்டுட்டு பெரிய பசங்க பின்னாடி போகணும். சரியா? அப்படியே லைனாக நில்லுங்க. பார்க்கலாம், எல்லாரும் லைனாக நில்லுங்க. மோர் கொடுக்குறவங்க கொஞ்சம் கடகடான ஒரு 4 பேர் வேகமாக கொடுங்க. பார்க்கலாம். எப்பா பெரிய பசங்களாம் பின்னாடி வா, சின்ன பசங்களாம் முன்னாடி போய் குடிக்கிட்டோம். அடிக்கக்கூடாது, சண்டை போடக்கூடாது.
அவங்க